Hello friends, welcome back. It's the AZ-204 developing solution for Microsoft Azure Key Vault related video. In the video, நம்ம soft delete, purge protection இந்த ரெண்டு கான்செப்ட்டும் key vaultல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ளஸ் ஒரு key vault நம்ம மெயின்டைன் பண்ணப்போ இந்த ரெண்டும் தெரிஞ்சாதான் கிரிட்டிக்கலான டைமில் எப்படி டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், இப்போ portal.azure.com நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு கீ வால்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம டெமோ பார்ப்போம். ஸோ இந்த கீ வால்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக உள்ளேயும் போகலாம், இல்லை சர்ச்சில் போய் கீ வால்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வருவீங்க. இப்போது என்னோடய கீ வால்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த சாஃப்ட் டெலிட் அண்ட் பர்ச் ப்ரொடெக்ஷன் என்னென்ன. ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த ஒரு கீ வால்ட்டை க்ரியேட் பண்ணப்பயே இந்த சாஃப்ட் டெலிட் பை டிஃபால்ட்டாகவே எனேபிள்டாக இருக்கும். இப்போ இருக்க கீ வால்ட்ஸில் எல்லாமே பர்ச் ப்ரொடெக்ஷன் டிஃபால்ட்டாக டிசேபிள்டாக இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் இந்த ஓவர் வியூவில் பார்க்குறீங்க. ஓவர் வியூவில் இந்த இடத்துல சாஃப்ட் டெலிட் பர்ச் ப்ரொடெக்ஷனோட என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு காட்டும். ஓகே, ஸோ சாஃப்ட் டெலிட்னா என்ன, பர்ச் ப்ரொடெக்ஷன் என்ன, ஃபஸ்ட் அதை நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ தானே அதை யூசேஜ் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ சாஃப்ட் டெலிட்டுங்கிறது இப்போ ஒரு சீக்ரெட் இருக்குது, நம்ம சீக்ரெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சீக்ரெட்டை வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, இல்லை எப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சீக்ரெட்டை நம்ம இப்போ டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா, டெலிட் பண்ணதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டோமே, இந்த டேட்டா எனக்கு வேணுமே அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா அதுக்கு பேர் டிஃபால்ட்டாக சாஃப்ட் டெலிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எனேபிள் ஆகிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, டெலிட்டட் ஸ்டேட்டில் போகுமே ஒழிய அது கம்ப்ளீட்டாக உங்கள் கீவால்ட்டை விட்டு வெளியே போகாது. அதை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ரீஸ்டோர் பண்ண முடியும். நம்ம சிஸ்டமில் எப்படி ரீசைக்கிள் பின்னில் போகும் பை மிஸ்டேக்கு, அதுதான் சாஃப்ட் டெலிட். அங்கேருந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா எங்கே டெலிட் பண்ணிங்களோ அங்கேயே உங்கள் சிஸ்டமில் வந்து உட்காந்துக்கிறோம். அந்த கான்செப்ட் தான் பர்ச் ப்ரொடெக்ஷனுங்கிறது. நீங்கள் ரீசைக்கிள் பின்னுக்கு அந்த இது போயிருந்தாலும் அங்கேருந்து உங்களால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக டெலிட் பண்ண முடியாது. அது ஏன்னா அப்போ தான் பை மிஸ்டேக் யாராவது டெலிட் பண்ணியிருந்தாலும் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் அதை வச்சுருக்கணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல் முடிகிற வரைக்கும் அது அங்கேருந்தும் டெலிட் பண்ண முடியாது. அதுதான் பர்ச் ப்ரொடெக்ஷன். ஸோ அதோட டெமோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லைவாக பார்க்கலாம். ஸோ சீக்ரெட்குள்ளே போயாச்சு. இங்கே பாருங்கள், கப்புள் ஆஃப் சீக்ரெட்ஸ் இருக்குது. இப்போ இந்த சீக்ரெட்குள்ளே போய் நான் டெலிட் அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணுறேன். இது வந்து ரியல் டைமில் ஆக்சிடெண்ட்டாக டெவலப்பர்ஸோ இல்லை இன்னும் ஹையர் லெவலில் இருக்கவங்களோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். பை மிஸ்டேக் எப்படி ஆச்சு அப்படின்னா, அச்சோ இப்போ யாராவது வந்து டெலிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், இதை ரீஸ்டோர் பண்ணிடுங்க, இந்த அப்ளிகேஷனுக்கு இது வேணும், இல்லை இது டெலிட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இதனால அப்ளிகேஷனே பிரேக் ஆகிடுச்சு, இப்போ இந்த டேட்டாவை நம்ம ரெக்கவர் பண்ணணும்னு. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மேனேஜ் டெலிட் சீக்ரெட்ஸ்குள்ளே போய் செக் பண்ணி ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இங்கே ரீஸ்டோர் ஆகிடும். ஓகே, இதுதான் சாஃப்ட் டெலிட். ஓகே, சாஃப்ட் டெலிட்டுங்கிறது ஒரு டெலிட்டர் ஸ்டேட்டுக்கு போகும், ஆனால் அங்கேருந்து கம்ப்ளீட்டாக மறையாது. ஓகே, அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கான்ஃபிகரேஷனில் 7 to 90 days இருக்கும். அது வரைக்கும் அது போகாது. இதான் இந்த ரெக்கவருங்கிறது. அது பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள், பர்ச் அப்படின்னு. இப்போது டெலிட்டர் ஸ்டேட்டுக்கு போனதை செலக்ட் பண்ணி பர்ச் அப்படின்னு கொடுத்திங்கன்னா, பர்ஜுங்கிறது ஃபோர்ஸ்ஃபுல்லி ரிமூவிங் அன் ஐட்டம். ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு சீக்ரெட்டை டெலிட் பண்ண சீக்ரெட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. இப்போ நான் பர்ஜுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இதுவே சொல்லும், திஸ் ஆக்ஷன் கான் பி ரிவர்ஸ்ட். போனது தான். ஓகே, இப்போ யாராவது பை மிஸ்டேக் கம்பெனியில் டெலிட் பண்ணுறாங்க, அங்கேருந்தும் பர்ச் பண்ணிட்டாங்கன்னா அந்த கீ காணாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அவசரமாக ரீஸ்டோர் பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக டிசேபிள் இருக்காது, பர்ச் ப்ரொடெக்ஷனை எனேபிள் பண்ணலாம். பட் ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசேபிள் பண்ண முடியாது. அதுதான் இப்படி காட்டுது. பரவாயில்ல, இது டெமோ தானே. ஸோ நான் டிசேபிள், அதாவது எனேபிள் பண்ணிட்டேன். இப்போது 7 days ரிட்டென்ஷன் பீரியடு அதை எனேபிள் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஐட்டமை நான் டெலிட் பண்ணிட்டேன், இங்கே மேனேஜ்டு டெலிட் சீக்ரெட்ஸ்குள்ளே டெலிட் பண்ண ஐட்டம் வந்துடும். ஆனால் செக் பண்ணிங்கன்னா கீழே பர்ஜ் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், டெலிட் பண்ண விஷயத்த 7 days வரைக்கும் ரீஸ்டோர் பண்ண முடியும், ஆனால் அங்கேருந்தும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக டெலிட் பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஆக்சிடென்டலாக ஏதாவது நடந்தால் அது நடக்காமல் இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாஃப்ட் டெலிட்டுங்கிறது ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கலாம். பர்ச் ப்ரொடெக்ஷனுங்கிறது டெலிட் பண்ணதையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த பீரியட் ஆஃப் லைஃப் சைக்கிளுக்கு அது வச்சுருக்கோம். இந்த வீடியோ இதோட நிறுத்திக்கலாம். இன்னும் ஒரே ஒரு வீடியோ இருக்குது, கீ வால்ட்டோட இன்னொரு கான்செப்ட், எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் லெவல் என்கிரிப்ஷன். அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.